மாலை முரசு இறை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சித்ரா பௌர்ணமியோட சிறப்புகளை தான் பார்க்க போறோம். இது தொடர்பா பல்வேறு தகவலை நமக்கு சொல்வதற்காக அகில உலக மாந்தி ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், சித்ரா பௌர்ணமியோட சிறப்புகள் என்ன? அதுவும் குறிப்பா இந்த ஆண்டு கொண்டாடப்படக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமியில என்னென்ன விசேஷங்கள் அடங்கி இருக்கு? சித்ரா பௌர்ணமி என்பது சித்திரை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு மாதத்திற்கும் இந்த பௌர்ணமி நாளை வைத்து தான் அந்த மாதத்துடைய பேரே அமையும். இப்போ வைகாசி விசாகம், அதனால் வைகாசி மாதம் வந்து சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அந்த பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி. இப்படி ஒவ்வொரு மாதமும் இந்த பௌர்ணமி வச்சு தான் அந்த மாதத்துடைய பேரே அமையும். அந்த மாதிரி இந்த சித்ரா பௌர்ணமி என்பது பார்த்திங்கன்னா, சித்திரை மாதத்தில் சூரிய கதிர்கள் அதிகமாக இருக்கும். அந்த சூரிய கதிர்கள்டிருந்து வெப்பத்தை அதிகமாக வாங்கி சந்திர பகவான் முழு நிலவாக அதிக பிரகாசத்தோடு பிரகாசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் அந்த சித்ரா பௌர்ணமி நாள். இந்த ஆண்டில் என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த விசுவாசு வருஷம், தமிழ் வருஷம் விசுவாச வருஷத்தை ஆள்வதே பார்த்திங்கன்னா அண்ணாமலையார் தான். அக்னி கடவுளாக இருக்கக்கூடிய அண்ணாமலையார் தான் இந்த வருஷத்தை ஆள்றாரு. மற்ற ஆண்டுகளோட இந்த ஆண்டு வெப்பத்துடைய தாக்கம் அதனால தான் அதிகமாக இருக்கிறது. இந்த ஆண்டு வெப்ப கதிர்கள் அதிகமாக இருக்கும். அந்த வெப்ப கதிர்கள் அதிகமான கதிர்களை உள்வாங்கி அதை சந்திர பகவான் இரவில் பௌர்ணமி முழு நிலவாக பிரதிபலிப்பார். சூரியன் என்பது தந்தை, சந்திரன் என்பது தாய். இந்த தாயும் தந்தையும் இல்லாமல் யாரும் பிறப்பதில்லை. அதே போல் சூரியனும் சந்திரனும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கை என்பது முழுமை பெறாது. அந்த சூரியனுடைய கதிர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சித்திரை மாதத்தில் அந்த கதிர்களை அதிகமாக வாங்கி அதிகமாக பிரகாசிக்கக்கூடிய இந்த பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலையில் போய் கிரிவலம் நடந்து அதில் அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் சேவிக்கும் போது அவர்கள் பிறவியில் ஏற்படக்கூடிய அத்தனை தோஷங்களும் நீங்கி வளமாக வாழ்வார்கள். அதுதான் இந்த சித்ரா பௌர்ணமியோட மிக முக்கியமான நோக்கம். இதில் என்ன அப்படின்னா, தந்தை, சூரியன் என்பது தந்தை இல்லையா, சந்திரன் என்பது தாய் இல்லையா, தந்தையால் லாபம் இல்லாதவர்கள். ஏன்னா இந்த சித்ரா பௌர்ணமிக்கு பல்வேறு கதைகள் உண்டு, அதெல்லாம் வேண்டாம். இப்போ நம்ம முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, தந்தை, சூரியன் என்பது தந்தை, சந்திரன் என்பது தாய். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சந்திரன் தாயோட பலம் இல்லாமல் ஒருத்தரார் ரொம்ப பெருசாக ஜெயிக்க முடியாது. அதனால தான் ராசி பலன் பார்க்குறோம். ராசி என்பது சந்திரன் எந்த வீட்டில் நிற்கிறாரோ அதான் ராசி. அப்போ அந்த ராசி பலன் பார்க்குறோம் இல்லையா, அதேமாதிரி இந்த சந்திரனுடைய பலத்தை வைத்து தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நம்ம கணிக்கிறோம். அதேமாதிரி சூரியன் என்பது லக்னம், அதை வச்சு தான் அவருடைய வாழ்க்கையில் எப்படிலாம் ஜெயிப்பார், எப்படிலாம் வாழ்வார்னு கணிக்கிறோம். அப்போ இந்த ரெண்டு பலத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே நாள் இந்த சித்ரா பௌர்ணமி நாள். எல்லா வருஷத்தை விட இந்த வருஷம் ஏன் சிறப்பு அப்படின்னா, வெப்ப கதிர்கள் அதிகமாக இருக்குது. இது எல்லாத்தையும் மீறி பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக இருக்கக்கூடிய அண்ணாமலையார் இந்த வருஷத்தை ஆள்றார். முதல்லலாம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் கூட்டம் அதிகமாக இருக்கும். இந்த வருஷம் இப்போல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா தெலுங்குக்காரங்க, கர்நாடகாக்காரங்க அண்ணாமலையார் பவர் தெரிஞ்சு இங்கே வந்துடுறாங்க. ஆதியும் அந்தமுமான பரம்பொருள் பிரம்மாவுக்கு பார்த்திங்கன்னா தலைமுடி தேடுறதுக்காக பிரம்மா போனார். விஷ்ணு பெருமான் அவருடைய பாதத்தை தேடுறதுக்காக போனார். இந்த கதையில் நடந்த மலை உருவாக காட்சி கொடுக்கக்கூடிய அண்ணாமலையார் ஆளக்கூடிய வருஷம் இந்த வருஷம். அந்த அண்ணாமலையாருக்கு கிரிவலம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த சித்ரா பௌர்ணமி. இப்போ கார்த்திகை மாதம் கிரிவலம் நடக்கிறது என்பது தொழிலில் ஜெயிக்கிறதுக்கு. சித்திரை மாதம் கிரிவலம் நடப்பது என்பது தாய், தந்தை குடும்பமாக ஒற்றுமையாக வாழ்கிறதுக்கு. எனக்கு தந்தையால் லாபம் இல்லை, நான் ஐபிஎஸ்சியில் பிறந்துட்டேன், ஐபிஎஸ்சியில் சூரிய நீட்சி ஐபிஎஸ்சியில் பிறந்துட்டேன், தந்தையால் லாபம் இல்லை, அதே மாதிரி அதிகார பதவிக்கு போகணும்னு நினைக்கிறேன், ஒரு ஐபிஎஸ் எழுதுன்னு நினைக்கிறேன், ஐஏஎஸ் எழுதுன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணுறேன், ஒரு மார்க்கில் போயிடுது அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள். அரசாங்க வேலைக்கு போகிறதே என்னுடைய கனவு, ட்ரீம், ஆனால் கிடைக்கவே மாட்டேங்குது, எத்தனை எக்ஸாம் எழுதி பார்க்குறேன், திறன் தேர்வு எத்தனை எழுதி பார்க்குறேன், கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளிநாட்டு வாழ்க்கை, சந்திரபலத்தால் வெளிநாட்டு வாழ்க்கையில் போய் நான் அமெரிக்காவில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன், அதுமாதிரி தனித்திறன் நாட்டில் நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரபலம் உள்ள ஆட்கள். அதேமாதிரி திருமணம் ரொம்ப நாளாக கை கூடவே இல்லை, எனக்கு திருமணத்துக்காக ரொம்ப முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள். இப்படியாக யாருக்கெல்லாம் இந்த மாதிரி தோஷங்கள் இருக்குதோ அவர்கள் எல்லாம் கிரிவலம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த சித்ரா பௌர்ணமி நாள். சித்ரா பௌர்ணமியில் கிரிவலம் நடந்து அண்ணாமலையாரையும் சேவிச்சு அதுக்கடுத்து நேராக இப்போ அண்ணாமலையார் பாதையில் ஒரு சிறப்பு உண்டு. அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கோபுர தரிசனம் பண்ணுறோம். கோபுர தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது நேர் அண்ணாமலைன்னு ஒரு இடம் வரும். அந்த நேர் அண்ணாமலையில் பார்வதி தேவி ஒளிந்து விளையாண்ட இடம். பார்வதி தேவியும் சிவபெருமான் ஐஸ் பாய் விளையாண்டுட்டு இருக்காங்க. என்னை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி விளையாடுறாங்க. அப்போ பார்வதி தேவியை கண்டுபிடிக்கிறாரு சிவபெருமான்.
அப்படி அதாவது இந்த அண்ணாமலையார் இருக்கிற இடத்துக்கு நேராக பின்னாடி இருப்பார் அந்த கிரிவல பாதையில். அப்போ நேர அண்ணாமலையில் இந்த பௌர்ணமியில் கிரிவலம் நடந்து நேர அண்ணாமலையில் யார் போய் வந்து அண்ணாமலையாரையும் உண்ணாமலையாரையும் சேவிக்கிறார்களோ அவர்களுக்கு விவாகரத்து வழக்கில்லாத வாழ்க்கை கிடைக்கும். விவாகரத்து அளவுக்கு போனால் கூட திருப்பி ஒன்று சேர்ந்துருவாங்க. நல்ல கணவன் கிடைப்பார்கள், நல்ல மனைவி கிடைப்பாங்க. அப்படி ஒரு பாக்கியம் உண்டு. அதேமாதிரி அடி அண்ணாமலை போனோம்னா சகோதர வழி சண்டை தீரும். ஈசானி லிங்கம் போய் வழிபடும்போது அவர்களுக்கு சனி தோஷமானது, அஷ்டமத்து சனி, கண்ட சனி, ஜென்ம சனி, ஏழரை சனி, இப்படி சனி தோஷமானது நீங்கும். கண்டக சனி, ஏழரை சனி, இப்படி சனி பலம் வேணும், சனி தோஷமெல்லாம் நீங்கி சனி பலமும் வேணும் என்று ஆசைப்படக்கூடிய அன்பர்கள் இந்த சித்ரா பௌர்ணமியில் கிரிவலம் நடக்கும்போது அவர்கள் வாழ்க்கையானது சுபிட்சமாகும். இந்த ஆண்டு ஆள்வதே அண்ணாமலையார்னா இந்த ஆண்டில் நீங்கள் கிரிவலம் நடக்கும்போது அவ்வளவு சிறப்பான ஒரு வாழ்க்கையானது கிடைக்கும். அப்படி ஒரு அற்புதமான நாள் தான் இந்த ஆண்டு வந்து சித்ரா பௌர்ணமி நாள். இந்த ஆண்டு 12/5/2025 திங்கட்கிழமை, தமிழ் விசுவாச வருஷம் சித்திரை மாதம் 29ஆம் தேதி வருகிறது சித்ரா பௌர்ணமி. அனைவரும் இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் கிரிவலம் போய் அண்ணாமலையார் அருளாசி கிடைக்கப்பட்டு அதிகார பதவியோடு நிலையான செல்வத்தோடு நிலையான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு வந்து அண்ணாமலையார் ஆண்டுன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த இந்த நிலையில எந்தெந்த ராசிக்காரங்கள் வந்து இதனால பயனடைவாங்க? இந்த ஆண்டு விசுவாச வருஷம் அண்ணாமலையாரோட ஆண்டு. அதனால் வந்து அக்னி தெய்வமாக இருக்கக்கூடிய அண்ணாமலையார் ஆள்றார். இந்த ஆண்டில் அதிகமாக பயனடையக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொன்னால் மிக முக்கியமாக இந்த ரிஷப ராசிக்காரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு குருபலம் நல்லா வந்திருக்கு, சனிபலம் நல்லா வந்திருக்கு. அவர்களுக்கு தந்தையால் லாபம் இருக்காது. பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்கள் பெரும்பாலானவர்களுக்கு தந்தையால் லாபம் இருக்காது. அவர்கள் இந்த ஆண்டு அண்ணாமலையாரை சேவித்து கிரிவலம் இந்த சித்ரா பௌர்ணமியில் நடந்தாங்கன்னா கண்டிப்பாக தந்தையால் லாபம் கிடைக்கும், தந்தை வழி சொத்துக்கள் வரும், தந்தை வழி உறவுகளோடு இருந்த பிரச்சனைகள் தீரும். அதில் ரொம்ப முக்கியமானது ரிஷபராசிக்காரர்கள் 100% சித்ரா பௌர்ணமி கிரிவலம் இந்த ஆண்டு நடந்தே ஆக வேண்டும். தந்தையால் லாபம் அடைந்தே தீர வேண்டும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வந்தே ஆக வேண்டும். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அதிகார பதவியும் கிடச்சிடும். ரெண்டாவது கடகராசிக்காரர்களுக்கு இந்த அஸ்தமத்து சனியானது நிறைவு பெற்று வரக்கூடிய இந்த விசுவாச வருஷம் மாசி மாதம் 13ஆம் தேதி 6/3/2026 அவங்க வந்து இந்த அஸ்தமத்து சனியை முடிக்கிறாங்க. அதனால் இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமியில் கிரிவலம் நடந்தால் இந்த பொதுவாகவே கடகராசிக்காரர்கள் குரு உச்சமான ராசி, தலைமை பண்புக்கான ராசி, அதிகார பதவி, அரசியல்வாதிங்க. விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கார் இல்லையா, அவர் வந்து கடகராசி தான். அண்ணாமலை இருந்தார் இல்லையா பிஜேபி தலைவராக, அவர் கடகராசி தான். இப்படி கடகராசி எல்லாமே வந்து அரசியல் பதவி, அதிகார பதவி. கடகராசிக்காரர்கள் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறாங்கன்னா அந்த ஃபேக்ட்ரியில் அந்த வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு சங்கம் வச்சுருப்பாங்க. அந்த சங்கத்தின் தலைவராக கூட அவங்க இருப்பாங்க. ஒரு ஹோட்டல் வச்சிருப்பார், ஹோட்டல் சங்கத்தோட தலைவராக இருப்பார். அது மாதிரி தலைமை பண்புக்கான ராசி கடகராசி. அவர்கள் அஷ்டமத்து சனியில் படாத பாடுபடுறாங்க. அவர்கள் இந்த சித்ரா பௌர்ணமியில் கிரிவலம் நடந்தால் அஷ்டமத்து சனியான நிறைவு பெறும். கிரிவலம் நடந்து கடைசியாக ஈசானி லிங்கம் சுடுகாட்டில் இருக்கிற லிங்கத்தை வழிபட்டுக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த அடுத்த சித்ரா பௌர்ணமி ஒரு கோல்டன் இயராக இருக்கும். இந்த சித்ரா பௌர்ணமியில் நடக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அஷ்டமத்து சனியானது விலகி அடுத்த சித்ரா பௌர்ணமியில் இப்போ வருத்தத்தோடு நடப்பார்கள். இந்த வருஷம் வருத்தத்தோடு நடப்பார்கள் கிரிவலம். அடுத்த வருஷம் சந்தோஷமாக நடக்க வைத்து விடுவார் அண்ணாமலையார். அப்படி ஒரு யோகம் வந்து கடகராசிக்காரர்கள் கிடைக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக சிம்ம ராசினா சிம்ம ராசி தான் சூரியன் ஆட்சியான ராசி. அவர்களுக்கு சூரியனுடைய மனையேறி கேது பகவான் உட்காந்து தலைவலியில் கொடுத்துட்ருக்காரு. அஷ்டமத்து தனி வேற ஆரம்பிக்க போகுது. இந்த ஆண்டு கிரிவலம் நடந்தால் அந்த கஷ்டமானது முழுமையாக அண்ணாமலையார் விலக்கி விட்டுருவார். ஏன்னா அந்த சூரிய பகவான் ஆட்சியான ராசிக்கு சூரிய பகவானுடைய ஆண்டாக இருக்கக்கூடிய இந்த ஆண்டு அண்ணாமலையார் தான் ஆள்றதால அவங்களுக்கு கிரிவலம் நடக்கும்போது அஷ்டமத்து சனியோட பாதிப்பை குறைத்து மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து விடுவார். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த வாட்டி கிரிவலம் நடக்கணும். காரணம் என்னென்னா மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பாளியான ராசி மகர ராசி. அவர்கள் வந்து சித்ரா பௌர்ணமியில் கிரிவலம் நடக்கும்போது 7.5 சனியானது முடிக்கிறாங்க. 7.5 சனி முடித்து அவங்க வாழ்க்கையில் சந்தோஷமான நிகழ்வுக்குள்ளார போவாங்க. இப்போ ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி ரிலீஸ் ஆகி அடுத்து என்ன நம்மகிட்ட எது மிச்சம் சொச்சம் வச்சுருந்தோம் அதுலேருந்து எப்படி உள்ளே போகிறோம் அப்படின்ற மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு இந்த கிரிவலத்தின் மூலியமாக மிகப்பெரிய வாழ்க்கை கிடைக்கும். அது சித்ரா பௌர்ணமியில். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமாக யார் போகணுன்னா மீனராசிக்காரர்கள். ஏன்னா அவங்க வந்து ஜென்ம சனிக்குள்ளார போகிறாங்க. மீனராசிக்காரர்களுக்கு தந்தையால் லாபம் இருந்தாலும் தந்தையுடைய லாபம் கைக்கு வர மாதிரி இருக்கும், வெளியே போயிடும். தந்தை கிட்டக்க இருக்க முடியாத ஒரு சூழலை உருவாக்கும். அதனால் அவர்களும் கண்டிப்பாக வந்து இந்த சித்ரா பௌர்ணமியில் கிரிவலம் நடக்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேஷராசி. மேஷராசிக்காரர்கள் மேஷராசி தான் சித்திரை மாதத்துடைய ராசி.
அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரிவலம் நடந்தே ஆகணும். ஏன்னா அவங்க முழுக்க முழுக்க 7:30 சனிக்குள்ளார போகிறாங்க. அவர்கள் கிரிவலம் நடக்கணும். அந்த கிரிவலம் நடக்கும்போது ஒரு முக்கியமான நிகழ்வு அவங்க கவனிக்கணும். கிரிவல பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நேரண்ணாமலையார் கோயிலுக்கு பக்கத்திலே வந்து பழனிமலை முருகனுடைய கோவில் ஒன்று இருக்கும். அவங்க கிரிவலம் நடந்து பழனிமலை முருகனுக்கு செவ்வாழைப்பழமும் தேன் எடுத்துகிட்டு போய் இந்த சித்ரா பௌர்ணமியில் வைத்து படைத்து விட்டு வந்து அதை பிரார்த்தனை செய்து கொள்ளும்போது அவர்கள் வாக்கு சுத்தமாக, ஏன்னா 7:30 வந்துருச்சுனாவே என்ன பண்ணணும், உண்மை பேச ஆரம்பிச்சிடணும். 7:30 பொய் சொன்னோம்னா மாட்டி மாட்டி விட்டுருவார் சனி பகவான். அதனால் என்ன பண்ணணும்னா அந்த தேனும் அந்த செவ்வாழைப்பழமும் வச்சு படைச்சிட்டு அந்த தேனில் வந்து டெய்லி வந்து என்ன பண்ணால் இவ்வளோண்டு செவ்வாழைப்பழத்தை நினச்சி சாப்பிட்டுட்டோன்னா நீங்கள் உண்மையை பேசிடுவீங்க. ஒருத்தனை நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா தப்பிச்சுப்பீங்க. இல்லைன்னா சனி பகவான் மாட்டி விட்டு உங்களை தண்டனை வாங்கி கொடுத்துருவார். அப்போ அந்த மாதிரி வந்து உண்மையை பேச வைக்கும் திறன் வந்து அந்த கிரிவல பாதையில் உள்ள முருகப்பெருமானுக்கு உண்டு. அதனால் இந்த மேஷராசிக்காரர்கள் இந்த சித்ரா பௌர்ணமியில் கிரிவலம் நடந்து செவ்வாழைப்பழையும் தேனும் வந்து முருகப்பெருமானுக்கு வச்சு படைச்சி அதை சாப்பிட்டு இந்த 7:30க்குள்ளார போனாங்கன்னா அவங்க 7:30 சனியோட தாக்கத்தை முழுமையாக குறைத்து கொள்ளலாம். அதில் வந்து அண்ணாமலையார் மிக பலமாக இருந்து கை கொடுப்பார். அப்படி ஒரு அற்புதமான பௌர்ணமி தான் இந்த சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமியோட சிறப்புகளை வந்து ரொம்ப தெளிவாகவே அழகாகவும் சொல்லியிருந்தீங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.